திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியில் திமுக எம்எல்ஏ கோவில் அறங்காவலரை ராஜினாமா செய்ய கோரி மிரட்டல் விடுப்பதாக கோவில் அறங்காவலர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் அருள்மிகு திருநாராயணசுவாமி திருக்கோவிலின் அறங்காவலராக இருந்து வருகிறார். மேலும் கோவிலுக்கு சொந்தமான 10 ஏக்கர் சொத்து மற்றும் கடைகளை இவர் பராமரித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக திருப்பத்தூர் விடியா திமுக எம்எல்ஏ நல்லதம்பி அறங்காவலர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டல் விடுப்பதாக பழனி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே விடியா திமுக எம்எல்ஏ மிரட்டல் விடுப்பதால் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு வேண்டுமென விடியா முதல்வருக்கு பழனி கோரிக்கையை விடுத்த வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் வரமாட்டேன்றாரு, விஷயம் பெருசாயிடும், விஷயம் பெருசு பண்ணி பிரச்சனை வேற மாதிரி பண்ணிடுவோம், நீங்க எம்எல்ஏ கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க மனைவி கிட்ட மிரட்டிட்டு போயிருக்கிறாரு வெங்கடேஷ்ன்றவர். அதன் பேர்ல நான் அவருக்கு போன் பண்ணி நான் வெங்கடேஷ்ன்றவர்கிட்ட பேசினேன். ஏன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னாக்கா இந்த மாதிரி எம்எல்ஏ கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோனில் கேட்டார். ஏன்னா எம்எல்ஏ வேற நம்பரு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வேற நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி நல்லதம்பி எம்எல்ஏ பேசுகிறேன் அப்படின்னு எம்எல்ஏ பேசுகிறேன், ஏன்டா நீ கூப்பிட்டு அமிச்சா வரமாட்டியாடா நீ அப்படின்னு எனக்கு ஃபோனில் மிரட்டுறாரு. கூப்பிட்டு அமிச்சா நீ வரமாட்டியாடா, ஆஃபீஸ்க்கு வரமாட்டியாடா, உன்னை சேக்ரெட் காலேஜ் திருப்பத்தூர் சேக்ரெட் காலேஜில் உன்னை பார்த்தேன், அங்கேயே இறங்கி அடிச்சிருப்பேன், உன்னை 1/2 மணி நேரத்தில் நீ ஆஃபீஸ்க்கு சேரணும்னு சொல்லி ஃபோனில் அசிங்கமாக தகாத கெட்ட வாரத்தில் திட்டி 1/2 மணி நேரத்தில் வரணும், இல்லைன்னா வேற மாதிரி பண்ணிடுவோம் உன்னை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. மிரட்டிட்டு இது பண்ணுறாரு. தனியார் கல்லூரிகளில் உள்ள துணை மருத்துவ படிப்புகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவக் கல்லூரிகளில் துணை மருத்துவ படிப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்காதது ஏன் என விடியா திமுக அரசுக்கு டாக்டர்கள் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. தமிழகத்தில் 391 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 21,190 துணை மருத்துவ படிப்புகள் உள்ளன. தனியார் கல்லூரிகளில் துணை மருத்துவம் படிக்க 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் விடியா திமுக அரசு கூடுதல் துணை மருத்துவர் படிப்புகளுக்கான கல்லூரியை தொடங்காதது ஏன் என்று டாக்டர்கள் சங்கம் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் ஏழை எளிய மாணவர்களின் நலன் கருதி விடியா திமுக அரசு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை அரசு மருத்துவமனைகளில் அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர்கள் சங்கம் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் பகுதியில் வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு விடியா அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்படும் என அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது விடியா திமுக அரசு வெளியிட்டுள்ள யானைகள் வழித்தட புதிய வரைவு அறிக்கையை திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் செல்போன் பேசியபடி காரை ஓட்டியதாக யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்ட வழக்கில் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் கடந்த 15ஆம் தேதி செல்போன் பேசிக்கொண்டு காரை அஜாக்கிரதையாக ஓட்டியதாக டிடிஎஃப் வாசன் மீது போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை மதுரை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் டிடிஎஃப் வாசனுக்கு நீதிபதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் இனி இதுபோன்ற செயலில் ஈடுபட மாட்டேன் என உறுதிமொழி கடிதம் அளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாலியல் புகார் வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவை பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் ஹாசன் மக்களவை தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டார். அங்கு கடந்த 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்த நிலையில் பல்வேறு பெண்களுடன் நெருக்கமாக உள்ள வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 4 பெண்கள் அளித்த புகாரின் பேரில் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து ஜெர்மனிக்கு தப்பி ஓடிய பிரஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மறுத்த நீதிபதி இன்று விசாரிப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் ஜெர்மனியில் இருந்து நள்ளிரவு பெங்களூரு வந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் ஒலிப்பான் கருவி மூலம் எச்சரித்து சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழைய குற்றால அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அஸ்வின் என்ற சிறுவன் உயிரிழந்தான். இதையடுத்து குற்றால அருவிகளில் பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் கூடுதலாக ஒலிப்பான் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து உடனடியாக ஒலிப்பான் கருவி மூலம் எச்சரித்து அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அப்புறப்படுத்தப்பட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் எதிர்பார்த்த விலை கிடைக்காததால் பலாப்பழங்களை குப்பையில் கொட்டப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலையில் இருந்து பலாப்பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளது. இருப்பினும் பலாப்பழம் பிஞ்சு விடுகின்ற நேரத்தில் போதிய மழை இல்லாததால் பலாப்பழ விளைச்சல் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதனால் சிறுமலை பலாப்பழத்தை வாங்க வியாபாரிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டாததால் பலாப்பழங்களை அழிக்க முடியாமல் சேதாரமான பழங்களை குப்பையில் கொட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் பலாப்பழங்களை வாகனங்களில் ஏற்றி வந்து சந்தையில் விற்கும் விவசாயிகளும் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெளி மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் வியாபாரிகள் வந்தால்தான் பலாப்பழத்தின் விலையும் விற்பனையும் அதிகரிக்கும் என்று வியாபாரிகளும் விவசாயிகளும் தெரிவிக்கின்றனர்.